செல்லக்குட்டீஸ் பர்த்டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 4ல் தான் இருக்கும். ஸோ இன்னியோட வெயிட் வந்து 92.50 kg. இது எப்படி குறைஞ்சிட்டு வருதுன்னா 95லேருந்து 95, 94, 93, 92 இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியே இன்ச் பை இன்ச்சாக வந்து செம்மையாக குறைஞ்சிட்டு வருது. எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 4 நாளில் 2.9 kg வந்து லாஸ் ஆகிருக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டே நான் வந்து நல்ல ஸ்பீடாக கெயின் ஆன வெயிட்டை வந்து ஈஸியாகவே 1 வீக்கில் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இது. அதுக்கப்புறம் வந்து குறையிற வெயிட் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்கும். நம்ம இப்போ வந்து நல்லா எக்ஸசைஸ் மெட்டபாலிசம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வெயிட் லாஸ் வந்து மறுபடியும் இருக்கும். ஒரு 70 kg வர வரைக்கும் இந்த மாதிரி முயற்சியை எடுக்காரத்தை நிறுத்தவே கூடாது. ஸோ வந்து 1 மீல் எ டே கான்செப்ட் தான். ஸோ காலையில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கா நல்லா இந்த மீல் வந்து கார்பு, ப்ரோட்டீனு, அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் எல்லாமே ரிச்சாக இருக்கிற மாதிரி எடுத்துப்பேன். இன்றைக்கி ஃபைபருக்கு வந்து காய் பொரியல் எதுவும் பண்ணல. ஸோ அதனால் பச்சை பயிரை வந்து 16 கிராம் ஆஃப் ஃபைபர் இருக்குது இந்த 200 கிராம் பச்சை பயிரில். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட மீலில் வந்து இந்த 3மே வந்து முக்கியமாக இருக்கணும். கார்பு, ப்ரோட்டீனு, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ஃபைபர், இதெல்லாமே வந்து முக்கியமாக இருக்கணும். ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க லஞ்ச் பிளேட்டு. இது சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் ஒரு 5-6 மணி வரைக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. முக்கால்வாசி வந்து இந்த வாட்டர்மெலன், பைனாப்பிள், கோவா, நெக்ஸ்ட் வந்து இந்த மஸ்க் மெலன், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டு அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேங்கோ, அப்புறம் வந்து இந்த பலாப்பழம், அதுக்கப்புறம் கிரேப்ஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு கொய்யாக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஈவினிங் போல் வாக்கிங். இன்னையோட பீரியட்ஸ் வந்து ஓவர். ஸோ நாளையிலேருந்து வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கிளைமேட், நல்லா ரிலாக்ஸாக காமாக வந்து நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கில் நான் வந்து ஒரு 5 ரவுண்ட் வந்து போனேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.